Hi, hello, வணக்கம் and welcome back to Tamil Beauty Talk. இன்னைக்கான வீடியோல ஸ்கின்னை லைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம்மேட் ரைஸ் கிரீம் வந்து நம்ம பார்க்க போறோம். அரிசி மாவு நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான இன்கிரிடியன்ட்னு ஒவ்வொரு வீடியோலயும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். ரொம்ப ஈஸியான இன்கிரிடியன்ட் கூட இல்லையா? அது இது நம்ம தேடி அலைய தேவையே இல்லை. பிம்பிள் ஸ்கின், ஆயில் ஸ்கின், பிக்மெண்டேஷன் ஸ்கின் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் டைப்பா இருந்தா கூட உங்களோட ஸ்கின்னை அழகா சூப்பரா டே பை டே லைட்டன் பண்ணக்கூடிய இந்த ரைஸ் கிரீம் நம்ம பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த ரைஸ் கிரீம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறது 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கெட்டிப்படாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சு நம்ம சாதம் வடிப்போம் பார்த்தீங்களா, அந்த கஞ்சி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கிண்டி விடுங்க. பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கிளாஸியாக ஷைனிங்காக ஒரு கஞ்சி நம்மளுக்கு கிடைச்சதுக்கப்புறமா இது வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வெது வெதுன்னு இருக்கிற அளவுக்கு ஆற விட்டுருங்க. அதை ஹாட்டாக இருக்கக்கூடாது, வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணணும். இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம க்ரீம் செய்கிறதுக்கு நம்ம சேர்க்க போகிற ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா பச்சரிசி மாவு. எந்த அரிசி போட்டு இந்த கஞ்சி செஞ்சோமோ அந்த அரிசி மாவு தான் நான் இதில் வந்து சேர்க்குறேன். இந்த கஞ்சியை தேவையான அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது ஊற்றணும். இது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ ஒரு ஷைனிங்காக அவ்வளோ ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் ஒரு சூப்பரான க்ரீமாக இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து இதை வந்து நல்லா கூல் பண்ணிவிடுங்க, ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குட்டி க்ரீம் கண்டெய்னரில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இந்த க்ரீம் வந்து நீங்கள் செஞ்சு முடித்தோடனே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஒரு சூப்பரான க்ரீமை நம்ம ஃபேஸ் ஷாப்பில் வாங்குவோம்ல, அவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு ரைஸ் க்ரீம், அதுக்கு ஈக்குவலான ஒரு ஹோம்மேட் ரைஸ் க்ரீம்னு நான் இதை சொல்லுவேன். அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணும்போதே செம்ம ஷைனிங்காக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்படியே ஏதோ ஒரு கிளாஸியாக ஒரு பாருங்களேன், எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக சில்கியாக சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷமோ ஒரு 15 மினிட்ஸோ விட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண உடனே ஸ்கின்னு வந்து ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு செம்மையான ரிசல்ட் தெரியுங்க. செம்ம கிளாஸியாக இருக்கும். அண்ட் வந்து இந்த ரைஸ் க்ரீம் வந்து உங்களோட ஸ்கின்னை டே பை டே அப்படி லைட்டன் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் செம்ம கிளாஸி ஒரு லுக் கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம வடிச்சு கஞ்சி சேர்த்துருக்கோம். அண்ட் இந்த க்ரீம் வந்து 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1 வீக்லேயே ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். எப்போதுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்கள்கிட்ட சொல்கிறது தான், பார்த்ததோட விடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு என் கூட ஷேர் பண்ணுங்கள். என் கூட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ லிங்க் பண்ணுறது வரைக்கும் பை பாய். தேங்க்யூ.